வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழில் தேடல். வழக்கம் போல் இந்த தடவையும் கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது கிளாம்பாக்கம் ஸ்டேஷனில் அந்த ஸ்கை வாக்கை கட்டிட்டு பிளாட்ஃபார்மில் ஐலாண்ட் பிளாட்ஃபார்மை முடிக்க போகிற தருவாயில் இருக்காங்க. ஆனால் கடந்த 3-4 வாரமாக எந்த ஒரு வேலையும் அங்கே நடந்த மாதிரி தெரியல. எந்த ஒரு ஆட்களையும், வேலை செய்கிற ஆட்களையும் நான் பார்க்கல. நான் போகும்போது வரும்போதும் பார்க்கவே இல்லை. எந்த ஒரு மிஷினரிஸும் அங்கே இல்லை, பெருசாக வேலை செய்யலை. ஏன்னா இன்னும் அங்கே கொஞ்சம் தான் வேலை இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அதாவது நடுவில் லேண்ட் ஃபில்லிங் பண்ணணும், அது ஒரு பெரிய வேலை. அது ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. லேண்ட் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் தான் பிளாட்ஃபார்மை அந்த காங்கிரீட்லாம் போட்டு ஷெட்டு போட்டு உட்காரத்துக்கு சேர்லாம் போட்டு மற்ற ஒர்க்கை பண்ணணும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷெட்டெல்லாம் போட்டாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க், லைட்டு, ஃபேன் ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் போடணும். டிக்கெட் கவுண்டரை அதுக்கான வேலை பண்ணணும். பட் இவங்க எந்த வேலையும் இப்போதைக்கு பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை. நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன போட்டோமோ அதே வீடியோ தான் இது. பட் இதே கண்டிஷனில் தான் இப்போவும் இருக்குது. அந்த பக்கம் அந்த ஸ்கைவாக் போய் பார்த்திங்கன்னா, ஸ்கைவாக் லாஸ்ட் அப்டேட் என்ன காமிச்சோமோ அந்த எங்கே நின்னதோ அப்படியே தான் நிற்கிது. பஸ் ஸ்டாண்டு பக்கமும் அந்த ஸ்கைவாக்குக்கான எந்த வேலையும் நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு ஸ்கைவாக்கோட பிரச்சனை என்ன முடியல அப்படி இருக்குது. அது முடிகிற வரையும் இந்த வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்கைவாக் போடுறதுக்கான இடத்த அவங்க கொடுத்தா தான் இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாமே கிடப்பில் கிடக்குது. இது என்னென்னு அதிகாரிகள் ஏதாவது தகவல் சொன்னால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல கோடி ரூபாயை போட்டு கட்டி அது பாதியிலே நின்று வேஸ்ட்டாக போகிறது, மக்களுக்கு பயன் இல்லாமல் போகிறது வருத்தமாக தான் இருக்குது. சீக்கிரம் பண்ணாக்கா இங்கே இருக்கிற நம்ம கிளாம்பாக்கம் போகிற மக்களுக்கு பயனாக அமையும். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின தகவல் இல்லை ஏதாவது இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கிளியராக சொல்லுங்கள் கமெண்ட்டில். மக்களும் புரிஞ்சுக்குவாங்க, நானும் புரிஞ்சுக்குவேன். இது எப்போ வர வேண்டியது? March 25 வர வேண்டியது. ஓகேங்களா? இப்போ நம்ம August 25 இருக்கோம். இது வரையும் முடியல. ஓகேங்களா? இது பஸ் ஸ்டாண்டு கட்டும் போதே இதை பிளான் பண்ணி இருந்திருக்கலாம். பட் எதனால் அப்படி டிலேவாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் டிலே பண்ணுறாங்கன்னு தெரியல. இது பொதுமக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான். நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படா வரும்னு. இதே மாதிரி நீங்களும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. பட் வேலையே நடக்காமல் ஸ்லோவாக ஏதாவது வேலை நடந்துகிட்டு இருந்தால் இந்த வேலை நடக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். வேலையே நடக்காமல் கிடக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய பேர் மெசேஜ் கூட கேட்டிருந்தீங்க, கமெண்ட்டில் கேட்டீங்க கிளாம்பாக்கம் ஸ்டேட்டஸ் என்னாச்சுன்னு. சரி, அதுக்கு தான் ஒன்றும் இல்லைங்கிறத கொஞ்சம் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா போன வீடியோஸ்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ், ஒரு அப்டேட்லாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2-3 வாரமாக போட்ட வீடியோலேயும் அப்டேட் பெருசாக இல்லை. அங்கே ரியல் ஃபேக்டும் அப்டேட் ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதான். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். நானும் அதுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது எடுத்து வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க, லேண்ட் ஃபில்லிங் பண்ணாங்க, பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வீடியோலையும் ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன், அப்டேட் பண்ணுறேன். அதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலில் 2000 சப்ஸ்கிரைபர் கிட்ட சேர போகிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஸ்டேஷன் இல்லை வேறு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த இடத்த முடிஞ்சால் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்க முடியாதுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறது. ஏன்னா ஏதோ என்னால் நான் போயிட்டு வர்ற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் வீடியோ ஃபோட்டோவோ எடுத்தும் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா எல்லோரும் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ கையில் இருக்க ஃபோன் வழியாக பார்த்துக்கலாம். வேறு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இதில் வரப்போகிறதில்ல. என்ன சொல்கிறீங்க? உங்கள் கமெண்ட்டை பதிவில் சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோடு தொடர்றேன். கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் சீக்கிரம் முடியணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தான் முடிக்க வேண்டியது இருக்குது. இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கிளாம்பாக்கம் ஸ்டேஷனை முடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.